வணக்கம். வாழ்க வளமுடன். சாமை அரிசி வச்சு தயிர் சாதம் பண்ணலாம். சாமை அரிசியை ஃபஸ்ட்டு நல்ல ஒரு 3 தடவை கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அயன் கண்டென்ட்லாம் நிறையா இருக்குது. டயட்டில் இருக்கிறவங்க கூட இந்த அரிசி எடுத்துக்குவாங்க. சாமை அரிசி 1 கப்பு, தண்ணி 3 கப்பு வச்சு 2 விசில் விட்டு உப்பும் போட்டு வேக வச்சு எடுத்துருங்க. இப்போ அதை தாளிச்சிக்கலாம். வழக்கமாக ஆஸ் யூஷுவல் தயிர் சாதம் தாளிக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரி தான். கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் போட்டு தாளிச்சிட்டு, இது மோர் மிளகா சாப்பிடும்போது உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லாயிருக்கும். மோர் மிளகா, கருவேப்பிலெலாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை ரொம்ப வதக்க வேண்டாம், சும்மா லேசாக 2 வதக்குனா போதும். வெங்காயம் வதங்கிருச்சு. உடனே சாப்பிட்றதா இருந்தால் ஃபுல் அண்ட் ஃபுல் தயிரே போட்டு உப்பு போட்டு சாப்பிட்டுக்கோங்க. இல்லை மத்தியானம் லஞ்சுக்கு கொடுத்து விடணும் அப்படிங்கிறது இருந்தால் கொஞ்சமாக தயிர், 1 கரண்டி அளவுக்கு தயிர் ஊற்றிட்டு மீதி ஃபுல்லாக பால் ஊற்றி கிளறி கொடுங்க. அப்போ தான் ரொம்ப புளிப்பு இருக்காது. சாப்பிட்றதுக்கு நல்ல பால் வாசத்தோடு நல்லாயிருக்கும் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான். இது பசங்களுக்கு கூட லஞ்சாக இந்த தயிர் சாதத்தை கிளறி கொடுத்துட்டேன். உடனே தயிர் ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. மத்தியானம் போல் கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க, இன்னமும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். டயட்டில் இருக்கிறவங்க இந்த ஃபுட்டை அடிக்கடி எடுத்துக்கலாம். அவ்வளோ ஸ்ட்ரென்த்து. லஞ்சுக்கும் கொடுத்து விட்டாச்சு. வீட்டில் உருளைக்கிழங்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டாச்சு. தேங்க்யூ.